கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 1 வசனம் 3 இறுதி பகுதி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. காரணம் என்ன? அந்த வார்த்தை அப்படி தான் சொல்லி தருகிறது. அவன் செய்வது, எதை செய்கின்றானோ அது எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடையும், அவனுக்கு அது கைகூடி வரும், அதில் ஒரு ஜெயம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் அதைத்தான் விரும்புகின்றோம். நாம் எடுக்கிற முயற்சிகள், நாம் படுகிற பிரயாசங்கள், நாம் ஓடுகிற ஓட்டங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு வெற்றியாக வர வேண்டும். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகின்ற எந்த ஒரு மனிதனும் தான் தோற்று போக வேண்டும் என்று ஓட மாட்டான். ஒரு தேர்வு எழுதுகிற எந்த ஒரு மாணவனும் நான் ஃபெயிலாகிவிட வேண்டும் என்பதற்காகவே ஒரு தேர்வை எழுத மாட்டான். அதே வண்ணமாகத்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், அது வியாபாரமாக இருந்தாலும், அலுவலக பணியாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த முயற்சியாக இருந்தாலும் அவைகளில் நமக்கு தோல்வி வந்துவிடக்கூடாது, இடையிலே தடைபட்டு விடக்கூடாது, எல்லாமே வெற்றியாக முடிய வேண்டும் என்று விரும்புகிறோம். வேதமும் அதை சொல்லித் தருகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம், அதுதான் இப்பொழுது ஒரு கேள்வி. இந்த அவன் என்ற வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதோடு கூட ஒரு கேள்வியும் வருகிறது. எவன் என்கிற ஒரு வார்த்தை. அதற்கு இந்த வசனத்தினுடைய முழு பகுதியை நாம் படிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தின் மீது பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், அவன் செய்வது வாய்க்கும். ஏனென்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பானாம்? ஒரு செடி தண்ணீர் ஓரத்தில் இருந்து வளரும் பொழுது அது எவ்வளவு போஷாக்கு நிறைந்த ஒரு செடியாக இருந்து அதனதின் காலத்தில் அது காய்க்க வேண்டிய நேரத்தில் காய்த்து, பூக்க வேண்டிய நேரத்தில் பூத்து கனி கொடுக்குமோ, அதே வண்ணமாக கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, கடவுளுடைய வார்த்தையை பற்றி கொண்டு, கடவுளுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறதான மனிதன் இருக்கின்றார் அல்லவா, அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாம் முயற்சிப்பதற்கு முன்பதாக, நாம் பிரயாசம் எடுப்பதற்கு முன்பதாக, நாம் ஓடுவதற்கு முன்பதாக, எதிலையும் செய்ய முனைவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் கடவுள் அதில் ஒரு பெரிய வெற்றியை தருவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சடங்குக்காக நீங்கள் வாசிக்காதீர்கள். ஒரு 3 அதிகாரம் இன்றைக்கு படிக்கவில்லை என்றால் கடவுள் கோபித்து கொள்வார் என்கிற எண்ணத்தோடு கூட நான் 3 அதிகாரத்தை படித்து விட்டால், இன்றைக்கு என் மகன் வேதத்தை படித்து விட்டான் என்று ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் என்ற எண்ணத்தை உடையவர்களாக அல்ல. வேத வசனம் என் கால்களுக்கு தீபம், அது என் பாதைக்கு வெளிச்சம். இன்றைக்கு கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக என்ன பேச விரும்புகிறாரோ அதை கேட்டு நான் அதன்படி நடக்க வேண்டும் என்ற தாகத்தோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களை வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுதலின்படி நாம் செயல்படும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சாமி, உம்முடைய வார்த்தை இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை. எங்கள் வாழ்க்கையாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் மாற்றிக்கொண்டு அதன் மூலமாக இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றி உள்ளவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையை விட்டு உம்மை மறந்து விட்டு நாங்கள் எவ்வளவு கர்த்தாவே ஆண்டவரை முயற்சித்தாலும் படுதோல்வியில்தான் முடியும் சுவாமி. ஆகையினால் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவதைப் போல இன்றைக்கும் நடத்தி அருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.